மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பேச்சுமுத்து அவர்கள். தமிழர்களின் வீரத்தை மென்மேலும் இந்த உலகிற்கு எடுத்து காட்டிய என் உயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் வீரத்தினை நெஞ்சிலை ஏந்தி இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அண்ணன் உட்பட அத்துணை நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் எனது புரட்சிகரமான வணக்கம். இந்த செஞ்சி மண்ணை எப்போதும் கோட்டை என்றால் அது தேசிங்கி ராஜா கோட்டை, அரசியல் என்றால் இது மஸ்தானின் கோட்டை என்றுதான் பேசப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு பிறகு இந்த செஞ்சி கோட்டை என்பது கோனேரியன் கோட்டை, அது மட்டும் இல்லாமல் அரசியல் என்றால் அது சீமானின் கோட்டை என்ற ஒரு நிலையை அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வரலாற்றை மீட்டெடுப்பதற்காக இந்த களத்தில் நிற்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். நமக்காக பேச, நமக்காக எழுத, நமக்காக குரல் கொடுக்க இந்த களத்தில் உறுதியாக நிற்பவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் மக்கள் முதலில் தேடுவது அண்ணன் சீமான் அவர்களின் முகம்தான். உங்களுக்கே தெரியும், தேர்தல் நெருங்கிவிட்டது. தேர்தல் நெருங்கியவுடனே மாற்று அரசியல் பேசி புது புது நபர்கள் எல்லாம் உள்ள வருகிறார்கள். எத்தனை நபர்கள் வந்தாலும் இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக நிற்கக்கூடியவர் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். நமக்காக பேச யாரும் இல்லைங்க. மலையை உடைச்சாங்க, நாம நம்பி இருந்தோம். யாரோ பேசுவாங்கன்னு யாரும் பேசல. ஈழத்துல நம்ம மக்களை சாகடிச்சாங்க, கருணாநிதி பேசுவாரு, ஜெயலலிதா பேசுவாங்க, நம்பி இருந்தோம், ஏமாந்து போனோம். ஆனா அப்போதும் நமக்காக பேசியது அண்ணன் சீமான் மட்டும்தான். காலம் நமக்கு கையில் அளித்திருக்கிறது ஒரு ஆக சிறந்த தலைவனை. அந்த தலைவனின் கையை இறுக பிடித்துக் கொண்டு நமது வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும். உங்களுக்கே தெரியும், இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு இந்த மாவட்டத்தில் அவ்வளவு எதிர்ப்பு. அத்தனை எதிர்ப்புகளையும் மீறி இந்த கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி உறவுகள் நாங்கள் நடத்துகிறோம். இந்த கூட்டமே அதற்கு சான்று. இனி செஞ்சியில் அரசியல் என்றால் அது எங்கள் அண்ணன் சீமான் தான் என்ற நிலையை உருவாக்குவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை மலரும் நாம் தமிழர் கட்சி அரசு அதனை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்த